ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஹைட் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் இந்த மேட்ச்சில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். கண்டிப்பாக வந்து நம்ம ஆளுங்க இருக்கிறதுனால மேட்ச்சு சும்மா வேறு லெவலில் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்போவுமே வந்து ஒரே இடத்துல உக்காந்து தான் மாட்டுறேன். அதனால் இந்த தடவை என்ன பண்ண போகிறேன், ஓடினே இருக்க போகிறேன். ஒரு 100 HP உள்ள பொருளை எதனா மாறிட்டு ஆட்டை காமிச்சினே இருக்க போகிறேன். இந்த கரடி மாமா கூட ஓகே தான், இந்த கரடியாவை கூட நம்ம இருந்துக்கிட்டு அப்படியே ஓடலாம். ஆனால் இப்போதைக்கு நான் மாட்டாத வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். மாட்டினா தான் போவேன். ஐயோ, 2 பேர் ஆளாமத்து ஓடிடலாம். பண்ணி பவர் வர என்கிட்ட 20 தான் இருக்குது. இவங்ககிட்ட 200 இருந்தாலும் பத்தாது. அன்லிமிட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆடாமத்து ஓட முடியுமே. அடா பாவி, ஒரு 2 செகண்ட் கூட தாக்க முடியல. டக்குன்னு தெரிஞ்சுட்டேன். சுத்தமாக ஆட்ட காமிக்க முடியல இவங்ககிட்ட. இப்போலாம் பயங்கரமாக ஆடுறாங்க எல்லாம். இப்போ ஹண்டர் ரூம் எதிர்க்கவே வந்திருக்கேன். சூப்பரான இடத்த ஊற்றுக்கிறானுங்க. பாட்டு வந்துச்சுன்னா இப்போ 4 பக்கமும் எனக்கு அடி விடும். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. இது வர ஓப்பனான ஏரியா. ஹண்டர் ரூமுக்கு எதிர்க்கவே இருக்குது. எமோஜி போடன போலே இருக்கு, ஆனால் போட்டால் மாட்டிப்பேன். ஐயோ, நம்ம டீமில் நான் மட்டும் தான் இருக்கேண்ணா. கண்டிப்பாக காலி ஆகிடுவேனே. அடா பாவி, இப்போ பார்த்து பக்கத்தில் நிற்கிறாங்க. பாட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இவங்க ஏரியா வேண்டாம், போய் உக்காந்துக்கலாம். என்ன ஒரு ஆச்சரியம், யாருமே நம்மளை பார்க்கல இன்னுமே. எமோஜி போட்டு சீன் போடலாம். இந்த மாதிரி டைமில் தான் எமோஜி போடணுமே. எப்படி? ஐயோ போச்சு, மாட்டினேன். எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியலையே. 2 செகண்டில் திபுன்னு ஓடி வந்து முடிச்சு விட்டாங்க. நம்ம டீமில் யாரோ யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் மட்டும்தான் இருந்தேன். எப்படியோ அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்மளும் யூஸ் பண்ணிட்டுருவோம். என்னது இது, ஹண்டர் ரூமாண்டே வரேன், சரியில்லையே. போன தடவையும் நம்ம முன்னாடி ஒரு செவர் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்தேன் பேக்காக. இப்போ என்னன்னா இங்கேயே வந்துட்டேன். கண்டிப்பாக இங்கெல்லாம் உக்காந்தா மாட்டிப்பேன் நான். வேணும்னே தெரிஞ்சுக்கினே கொடுக்குறானுங்க போல் இந்த ஐடானுங்க. கரெக்டாக என்னை சாவடினோன்னு எங்கே இவன் சாவான் அப்படின்னு பார்த்து என்னை வைக்கிறாங்க. போச்சு, ஜாலியாக போகிறேன். நான் மட்டும் தான் திரும்ப உயிரோடு இருக்கேன். சூப்பர், மாட்டிக்கினேன். அவ்வளோதான். ஆடாமதிட்டு ஓட்டுருவோம். வெளியே பாருங்க, ஐயோயோ, எல்லாம் கன்னை எய்ம் பண்ணின்னு வருவாங்க. நம்ம ஆளுங்க கிரனேடை கையில் வச்சுன்னு ரெடியாக வராங்க. சூப்பர், முடிச்சு விட்டாங்க. நம்ம டீம் இல்லைனா யாரோ உயிரோடு இருக்காங்க போல். அதனால தான் இனிமேல் இவங்க வின் பண்ணல. எப்படியோ அவர் தான் இப்போ இந்த 45 செகண்டு வின் பண்ணி நம்ம டீம் மானத்தையே காப்பாற்றணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாம் பாருங்கள், எகிரினே தான் இருக்காங்க. ஐயோயோ, ஏங்க தலையை சுற்று போட்டு அடிக்கிறாங்க. எல்லாம் பக்காவான ப்ரோ பிளேயர்ஸாக உள்ளே இருக்காங்க மேட்சுக்குள்ளே. போச்சு, மாட்டினார். கண்டிப்பாக காலி தான். இங்கே பாருங்க, எல்லாரும் கிரனேடு. ராகேஷ், இன்னும் ராகேஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கார். தலைவர் எங்கே ஒழிஞ்சிருக்கிறாருன்னு தெரில. எல்லாம் வேறு லெவலில். இதை பாருங்கண்ணா, 1 செகண்ட் கூட கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க கை காலை வச்சுக்கின்னு. சூப்பர், இவருங்க மாட்டினாரா? அடா பாவி, கிரனேடு தான் வீசுகிறாங்க 4 பக்கமும். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. பரவாயில்ல, ஒரு மேட்சே வந்து இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ நேரம் போயிருக்கு. ஆனால் நான் செத்துட்டேன் டக்குன்னு, அது வேறு விஷயம். நம்ம டீம் ஆளுங்க வந்து வேறு லெவலில் கடைசி நேரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஆட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸ்டார்டிங்கில் எங்களை மட்டும் தான் ஆடா மாற்றினாங்கன்னு பார்த்தா நம்ம தலைவர் மாற்றிட்டாங்க. சரி ஓகே, எவன்டாவான் சம்மந்தமே இல்லாமல் என் மேலே பாம்பை தூக்கி அடிக்கிறான் பார்த்திங்களா இவன். என் பேரை வச்சுன்னு வந்துட்டான். MTF கேமிங், யாருன்னு தெரியல. ஓகே, நம்ம இந்த ரவுண்டு வின் பண்ணி ஆகணும். ப்ராப்ஸாக இருந்தால் தானே பாட்டாக இருக்கேன். ஹண்டராக இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போடு, பார்த்தீங்களா, அல்ட்ரா பாட்டாக இருக்கேன். சரி, என்னத்த சொல்ல, நம்ம கேம் பிளேவே இவ்வளோ தானா, இல்லை நம்ம கேம் பிளே போயிடுச்சான்னு கூட எனக்கு தெரியல. என்ன ஆனாலும் சரி, ஆனால் இந்த ரவுண்டு நம்ம கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா போன ரவுண்டே வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வந்து வின் பண்ணியிருப்போம். அதனால் இந்த ரவுண்டு வின் பண்ணியே ஆகணும். எப்போவுமே நான் மேட்ச்சுக்குள்ளே வந்தாலும் எங்கள் டீம் தான் அவுட் ஆகுது, ஏன்னு தெரில. ஒருவேளை நம்ம டீமில் நான் ஒரு படா ப்ரோ பிளேயராக சூப்பராக கேம் பிளே கொடுக்குறதுனால நம்ம டீம் எப்பவுமே அவுட் ஆகுதா இல்லை என்னன்னு தெரில. இங்கே ஒருத்தன் மாட்டிக்கினான். அடப்பாதியே, குரங்கா இது. சூப்பர், மரத்துக்கு மேலே ஏறிய வேண்டாம். எவன்டா வேண்டாம், இரா வரேன். யாருன்னு தெரில. தலைவர் ஏதோ 2 பேர், அவ்வளோதான். இப்போ சும்மா சொல்கிறாலே போதும், 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் மேலேயாச்சும் போடும் கரெக்டாக. கிரனேடம் போட்டுக்கலாம். அடைச்சா பண்ணி பவர் போட்டார். நம்ம டக்குனு போய் முடிச்சு விட்டோம் தான். இப்படியே இவங்க வந்து நம்மளை ஆடாமதில் கொண்டு இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம அவுட் ஆகினே இருக்க வேண்டியது தான். இதோ மாட்டினார் அகிலேஷ், போடு. இவரே தான் நான் மெசேஜில் சொன்னார், நான் டாய்லெட்டில் இருக்கேன் கண்டுபிடினேன். தலைவர் பார்த்தீங்கன்னா இடத்தையும் சொல்லிடுறாரு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்போ எங்கே போனாருன்னு தெரில. DD கேமிங் காலி. அகிலேஷ் பார்த்தீங்கன்னா ஆளக்கானோம். போயிட்டு வா. கார் பொம்மை நான் அசைஞ்சதை பார்க்கல நினச்சிக்கிச்சு போல். போடு, என் கீழே தான் நிறையா வருது. அவ்வளோதான், இப்படியே வந்தால் நான் தான் பெஸ்ட் பிளேயராக வருவோம் போல்.
சொட்டு உயிர் அந்த கார் பொம்மைக்கு. 2 புல்லட் எங்கே காணோம்? அப்பா எங்கே சந்தெல்லாம் ஓடி எப்படியோ நானே பார்த்தீங்கன்னா சாவச்சிட்டேன். எப்படியோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருப்படியாக ஆன்னு இருக்கேன் ஹண்டராக இருந்து. அவங்க ஆனால் சுட ரீச் பண்ண தான் இருக்காங்க. இந்த ஜென்மத்தில் நம்ம வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சுட்டாலும் இவங்க ரீச் பண்ணினே தான் இருக்காங்க. இந்த பாத்ரூம்குள்ளே யாரோ ஓடினார். கிரனேடு ரெடியாக வச்சுக்கணும். காணோம். இது உள்ளே தானே ஓடி வந்தார். அடா பாவீங்களா, என்னங்க இது? சூப்பர் பண்ணியாக மாற்றிட்டாங்க. இவங்க எந்த மாதிரி மூமெண்ட்டு கொடுத்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னே தெரியலையே. என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. பாத்ரூம்குள்ளே நான் போனதை தெளிவாக பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா யாருமே ஆளை காணோம். அடா பாவி, ஒரு புல்லட் சுட்டாலே நம்மளை சும்மா ஆளாக மாற்றிடுறாங்க. அதுவும் நான் சுடுற புல்லட்டு படுதான்னு கேட்டிங்கன்னா படாது. சும்மா சுடுவேன், அதுக்கே நம்மளை வந்து ஆடாக மாற்றிட்டு விட்ருவாங்க. கோச்சு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 செகண்ட் தான். நம்ம வந்து விட்டு கொடுத்துடலாம். இன்னும் 5 செகண்டு தான். எல்லாம் வெளில வராங்க. கிரெனேடு போட்டால் மட்டும் எங்கன்னா ஓடிடுறாங்க. யாருமே வந்து கிரெனேடு சிக்கல. ப்ராப்ஸ் பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. பெஸ்ட்டு பிளேயர் பார்த்திங்கன்னா நம்ம படா ப்ரோ பிளேயர் அகிலேஷ். தலைவர் தான் சும்மா வேறு லெவலில் எல்லாரையும் முடிச்சு விட்டு பெஸ்ட்டு பிளேயராக வந்திருக்காரு. நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு ப்ராங்க் வீடியோஸ்க்கும் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து ப்ராங்க் வீடியோஸ் நிறையா வரும். ஸோ நம்ம ஹைட் ஆன்லைன் தமிழ் கஸ்டம் மேட்சஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறையா பேரை வந்து ப்ராங்க் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.